சேர வேண்டிய இடம்தான். எங்கள் கொள்கைகள் எல்லாம் ஒரே மாதிரியானது. நாங்க சொன்ன ஐடியாவா இருந்தாலும் அதை எடுத்துக்கொண்டு செயல்படுத்தி காட்டியவர்கள் இவர்கள். இல்லத்தரசிகளுக்கு ஊதியம் நான் தரேன் 1000 இன்னைக்கு சொல்லியிருக்காரு. கருத்து கோட்பாட்டை முன்வைத்த முதல் கட்சி நாங்கள் தான். நாங்கள் சொல்கிறோம் 50 லட்சம் பேருக்கு எங்கள் ஆட்சி காலத்தில் வேலை வாய்ப்புகள் என்கிறோம். அதையே அவர் தமிழில் மொழிபெயர்க்கிறார். அவர் தமிழ் உறுதிப்படிகள் உட்பட அத்தனையும் காப்பி அடிக்கிறார். அப்படியாவது பாஸ் பண்ணணுங்கிற அவசரம் வந்து விட்டது அவர்களுக்கு. இவங்க கூட சேர்றதா, நம்ம யாருன்னே தெரியாதவங்க கூட சேர்றதா? இப்ப 50 வருஷம் அவரை தூங்கிட்டு இருந்தாரா? கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி ஒரு உன்னதமான மகத்துவமான எதிர்கால தமிழ் சமூகத்தையும் எதிர்கால விவசாயத்தையும் பாதுகாக்கக்கூடிய அரசு புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசுதான் என்பதை மீண்டும் எடப்பாடி அவர்கள் மூலமாக நிரூபணம் செய்தமைக்காக நான் சார்ந்த என் முக்குளத்தோர் புலிப்படை சார்பாகவும் ஒட்டுமொத்த தமிழக விவசாய பெருங்குடி மக்கள் சார்பாகவும் மனமாக வாழ்த்தி விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. தளபதி அப்படின்னு என்ன கேட்டா ஒரிஜினல் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். தளபதி அப்படின்னு என்ன கேட்டா ஒரிஜினல் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். ஒரிஜினல் தளபதி. இன்றைக்கு இந்த தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை அண்ணன் தளபதி அவர்கள் முதற்கொண்டு இன்னும் சொல்றேன், இன்னைக்கு ஒரு நடிகர் இருக்காருல்ல, அந்த நடிகருக்கு பெரிய சம்பளத்தை கொடுத்து அவருடைய சம்பளத்தை உயர்த்தினதே இதே ரெட் ஜெயண்ட் கம்பெனி தான். அதையும் மறந்துடக்கூடாது யாரும். தலைத்தாய் கை பிடிச்ச ஆளுங்க தான் நானு, மம்முட்டி, மோகன்லால், வெங்கடேஷ், அமிதாப் பச்சன் எல்லாமே. ஆனா சில குழந்தை மட்டும் நம்மளெல்லாம் கை பிடிச்ச அந்த கலைத்தாயை கமல்ல மட்டும் எடுத்துட்டு தோல்ல வச்சுக்கிட்டோம். நான் கலைத்தாயை கேட்டேன், என்னம்மா இது நியாயமா? எல்லாம் உங்களுக்கு குழந்தைங்க தானே, எல்லாரும் ஒண்ணுதானே, நம்மளை மட்டும் கை முடிச்சுட்டு இழுத்துட்டு போறிய சொல்லும் போது கலைத்தாய் சொன்னார்,